நடிகை கிருத்தி கர்பந்தா பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்ட சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பில் நடிகையின் போட்டோவை வைத்து போங்காட்டம் ஆடிய கும்பலுக்கு கடிவாளம் போடப்படுமா? நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷின் புரூஸ்லி திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் கிருத்தி கர்பந்தா. திருமணத்துக்கு பிறகு வெள்ளி திரையிலிருந்து சற்று விலகி இருந்தவர் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார். இதை பயன்படுத்தி நடிகையின் ரசிகர்கள் மற்றும் இன்ஸ்டா ஃபாலோவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கல்லா கட்ட சதி திட்டம் தீட்டியுள்ளது. நடந்தது என்ன? டெல்லியைச் சேர்ந்த கிருத்தி கர்பந்தா மாடலிங் துறையில் தடம் பதித்ததன் மூலம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்தன. கடந்த 2009ஆம் ஆண்டு தெலுங்கில் போனி என்ற படத்தின் மூலம் அவர் அறிமுகமானார். தொடர்ந்து கன்னடம், இந்தி உள்ளிட்ட படங்களில் நடித்து மக்களின் கவனம் ஈர்த்தார். 25க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள கிருத்தி கர்பந்தா நடிகர் சாம்ராட்டை கரம் பிடித்தார். திருமணத்துக்கு பின்னர் திரைப்படங்களில் நடிப்பதை சற்று குறைத்து கொண்டவர் தற்போது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக உள்ளார். இவரை ஏராளமானோர் பின்தொடர்ந்து வருவது டிஜிட்டல் மோசடி கும்பலின் கண்களை உறுத்தி இருக்கின்றன. பின்னர் நடிகை கிருத்தியின் பெயரை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். இதற்காக நடிகையின் புகைப்படத்தை டிபியாக வைத்து வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து மெசேஜ்கள் பறந்துள்ளன. நடிகையின் நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் முயற்சிகள் இந்த மோசடி கும்பல் இறங்கியுள்ளது. இந்த விவகாரம் நடிகையின் கவனத்துக்கும் சென்றுள்ளது. உடனே உஷாரான நடிகை தன்னுடைய பெயரில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி நடைபெறுவதாக இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் கணக்கை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதில் குறிப்பிட்டுள்ள செல்போன் எண் தன்னுடையது இல்லை என்பதையும் நடிகை கிருத்தி உறுதி செய்திருக்கிறார். தன்னுடைய பெயரில் இதுபோன்று அரங்கேற்றப்படும் மோசடிகள் குறித்து ரசிகர்கள் மற்றும் ஃபாலோவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் மோசடி தொடர்பாக போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் நடிகை தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக டிஜிட்டல் உலகில் புதிதாக மோசடிகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட ஒருவரின் பெயரில் அவருக்கு தெரிந்தவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மோசடி நபர்கள் மெசேஜ் அனுப்புவார்கள். அதில் அவசர தேவைக்காக பணம் தேவைப்படுவதாக குறிப்பிடுவர். அதை பார்த்ததும் உணர்ச்சி வயப்படும் நண்பர்கள் பலரும் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்யாமல் உடனே கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை அனுப்பிவிடுவார்கள். இந்த ஃபார்முலாவை பின்பற்றித்தான் நடிகை கிருத்தி பெயரில் மோசடி அரங்கேறியிருக்கிறது. ஏற்கனவே நடிகைகள் ராகுல் பிரீத் சிங், அதிதி ராவ், சன்னி லியோன் உள்ளிட்ட நடிகைகளின் பெயரிலும் இப்படி வாட்ஸ்அப் மோசடிகள் நடந்திருக்கின்றன. எனவே இதுபோன்ற மோசடி கும்பல்களின் மாய வழியில் சிக்காமல் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றனர்.